Hello friends, how are you? So nice to see you back. இப்போ ஒர்க்கிங் கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் அசஸ்னால் என்ன, கரண்ட் லைபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு எப்படி வித்தியாசம் பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போது வந்து ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஏற்கனவே ஃபஸ்ட் செஷன்லேயே சொன்ன ஆப்ரேட்டிங் சைக்கிள்லாம் ஒரு இன்ட்டு கொடுத்தேன். ஸோ இதை ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். அது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆப்ரேட்டிங் சைக்கிளில் வந்து நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதில் வந்து ஒரு ஜூட்டு செய்கிறாரு. அது எக்ஸாம்பிள் ஈஸி எனக்கு. ஜூட்டு வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வாங்குறாரு. அங்கேருந்து வந்து லாரியில் ஏற்றி போய் இங்கே வந்து தமிழ்நாடு வந்து சேர்கிறதுக்குள்ளே ஒரு டைம் ஆகுது. ஸோ ரா மெட்டீரியல் வாங்குறாரு. ரா மெட்டீரியல் வாங்கின உடனே அந்த ரா மெட்டீரியல் வந்து மிஷினில் போடுறாரு. ஸோ அந்த ரா மெட்டீரியல் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 60 டேஸ் ஆகிடுது. ஒரு 60 டேஸு. ஸோ 60 டேஸ் ஆனோடனே 60 டேஸ் ஸ்டாக்கை வச்சுக்கணும் எப்போயுமே இதில் குடோனில். ஏன்னாக்கா 60 டேஸ் வந்து ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் வேணாம்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த 60 நாளுக்கு என்ன மிஷினில் தேவைப்படுமோ அந்த 60 நாளுக்கு உண்டான ஸ்டாக் வந்து நேரம் எப்போதும் இருக்கணும். அதுக்காக தான் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். அதனால் இந்த 60 நாள் சப்போஸ் எனக்கு லாரியில் ஏறி வந்து சேர்த்துக்குள்ளே 60 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 60 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த 60 நாளுக்கு உண்டான எத்தனை டன்ஸ் ரா ஜூட் தேவைப்படுதோ, 60 நாள் உற்பத்திக்கு தேவையான எத்தனை டன்ஸ் ரா மெட்டீரியலுக்கோ அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் அளவு உள்ளே வச்சுக்கிட்டே ஒன்று கூட இல்லை. ஏன்னாக்கா ப்ரொடக்ஷன் பண்ண ரிலீஸ் ஆகினே வரும். 60 நாள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டீங்களாங்க, கரெக்டாக வந்து 60 நாள் முடிகிறதுக்குள்ளே அங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் வெரி லீட் டைம், அது தனியாக பேசுவோம். அது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது பேசுவேன் நான். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் வாங்கினோன்னா ரா மெட்டீரியல் இதுக்குள்ளே போகுது. ஸ்டாக் இன் ப்ராசஸ்னாக்கா அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அது வந்து வெளியில் போகும். இப்போ இந்த லென்த்து வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி மாறும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பொறுத்து மாறும். அது வந்து நம்ம உங்கள் ஆப்ரேட்டிங் சைக்கிள் எப்படி, எங்கே கேஷ் எப்படி வருதுன்னு நீங்கள் கரெக்டாக தரவாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு இடத்துல அப்படியே ஆயிடுச்சுனாக்கா அப்படின்னு நின்று போயிடும். அதனால் நீங்கள் அந்த ஐட்டம்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஸோ அது வந்து ஸ்டாக் இன் ப்ராசஸ். ஸோ மிஷினில் போயிட்டு எல்லாம் கட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி எல்லாம் வந்ததுக்குள்ளே 15 டேஸ் ஆகிடுது. ஆகிடும்னா ஃபினிஷ்டு குட்ஸாக வருது, நல்ல பேக்காக வருது. அந்த பேக்கை உடனே எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணது எல்லாமே உடனே விற்காது. எனக்கு பேட்சாக தான் நீங்கள் டிஸ்பேச் பண்ணுவீங்க. குட்ஸை ஆர்டர் வந்திருக்கும், ஒரு பேட்சுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பீங்க, இந்த டைமில். ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் வர நீங்கள் அதை ஒவ்வொன்றா டிஸ்பேச் பண்ணிட்டே வருங்க. அது மட்டும் இல்லை, திடீர்னு கஸ்டமர் எனக்கு 300 பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு மோசமான நிலைமை. ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு ஏற்கனவே சொல்ல மோசமான இது. ஸ்டாக் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸ்டாக் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா அவன் உங்களுக்கு வெயிட் வச்சுருவான் கஸ்டமர். ஏன்னாக்கா அவன் தேவைக்கு தான் நம்ம இருக்கிறோம். கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப முக்கியமான டைம்லி வந்து நம்ம கொடுக்கணும். அதனால் இந்த ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. தான் ஸ்டாக் அவுட் காஸ்ட்னால் நிறைய இருக்குது. இல்லை முக்கியமானது நமக்கு லாஸ்ட்டு சேல்ஸ்னால் உங்களுக்கு சேல்ஸே போயிடும். அதனால் அந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளில் வந்து அந்த ஃபினிஷ் குட்ஸை வந்து குடோனில் வச்சுருப்போம். 25 நாள் சேல்ஸுக்கு உண்டான என்னென்ன பேக்ஸ், 300 பேக்ஸா 400 பேக்ஸா அந்த பேக்ஸ் வந்து குடோனில் இருக்கும். ஸோ வர நீங்கள் அதை கொடுக்கலாம். திடீர்னு யாராவது எதிர்பாராத ஏதாவது வந்ததுனாலும் டக்குன்னு கொடுத்துடலாம். அது ஒன்று. தென் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முடிச்ச உடனே சில பேர் கடன் கொடுக்குறீங்க. அதை கடன் கொடுத்த உடனே 20 நாள். ஸோ ஸ்டாக்கு ரா மெட்டீரியல் வருது, ப்ராசஸில் போகுது, தென் ஃபினிஷ்டு குட்ஸு அது வெளியே வருது. அதுக்கு 25 நாள் ஆகுது. 20 நாளுக்கு உண்டான காரியங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்கு அடுத்து கடன் கொடுக்குறீங்க. கடன் கொடுத்தோடனே புக் டேட்ஸ் கொடுத்தோடனே 20 நாள் கழிச்சு கேஷ் வருது. இது கேஷ் டு கேஷ். இந்த சைக்கிள் வர்றதுக்கு டைம் ஆகும். இந்த கேஷ் டு கேஷ் சைக்கிள் இதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள். கேஷ் டு சைக்கிள் தான் ஆப்ரேட்டிங் சைக்கிள். 100 ரூபா போட்டு 120 எடுக்கணும். 100 ரூபா போட்டு 90 எடுத்தால் என்னது நஷ்டம். 100 ரூபா போகிறீங்க, எவ்வளோ எடுக்கணும்? 100க்கு மேலே எடுக்கணும். புரியுதா இல்லையா? 100 போட்டு 90 எடுத்தீங்களா, வேஸ்ட். பிஸ்னஸ் பண்ண அவசியமே இல்லை. 100 போட்டு 120, ரைட், ஓகே, ஃபைன். 100 போட்டு 130, ஃபைன். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் லென்த்து வந்து முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட்டிங் சைக்கிள், இது வந்து ஒரு இப்போ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பொறுத்திருக்கு. ஆப்ரேட்டிங் சைக்கிள் நாங்கள் ஒரு இது கொடுத்தோம், ஒரு பெரிய ஸ்பாஞ்சு. அது வந்து வெஹிக்கிள் சீட்டுக்கு அடியில் போடுற ஒரு ஸ்பாஞ்சு. அவன் என்ன பண்ண, இவ்வளோ பெரிய ஸ்பாஞ்சு அங்கே சப்ளைக்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்து மிஷினில் போட்ட உடனே இவ்வளோ பெரிய ஸ்பாஞ்சு. இந்த ஸ்பாஞ்சை போட்டு அந்த மிஷினில் போட்டோன்னே டக்குன்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடுது. குட்ஸ் ரெடி பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். தான் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சைக்கிள் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆகும்?
சைக்கிள் லென்த்து அப்படி வரும். ஸோ அது வந்து பிஸ்னஸ் பொறுத்திருக்கு, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸை சொல்லிடலாம், அதை வச்சு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸை. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய முதலீடு தேவை எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்ல தேவைப்படும். எவ்வளோ இப்போ சைக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்ததுனாக்கா உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். இப்போ நாங்கள் ஒரு டெக்ஸ்டைல் மில்ஸ் கொடுத்தோம், ஒரு டெக்ஸ்டைல் மில்ஸு. அந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு வந்து காட்டனோட சீடோடு வருது, விதையோடு வருது. அந்த பஞ்சு அப்படியே ராவாக வருது. அது ஒரு மிஷினில் போடுறாங்க. அந்த மிஷினில் போட்டோடனே அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு பஞ்சாக வருது. பஞ்சாக வந்தோடனே ஸ்பிண்டில் போகுது. இன்னும் நூல், அந்த நூல் ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக வருது. அதுக்கடுத்த ஸ்பிண்டில் போவோம், இன்னொரு நைஸாக வரும். இது கிளாத்தை பொறுத்து அது வந்து 60 கவுண்ட்ஸ்னு வாங்க, நான் 40 கவுண்ட்ஸ்னு வாங்க. டவலுக்கு 40 கவுண்ட்ஸு, ஷர்ட்டுக்கு வந்து 60 கவுண்ட்ஸ் நைஸாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஸ்பீடில் போக 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 நைஸாக த்ரெட் வந்தோம். அது வந்த பிற்பாடு தென் எகெயின் வீவிங் அந்த எந்த துணி தேவைப்படும் அந்த மாதிரி துணி தேவைப்படும், அதை ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து டேக் டைம், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. அது இந்த இருக்கிற லென்த் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் வந்து கூட, ப்ராசஸிங் டைம் வந்து கூட. ப்ராசஸிங் டைம் கூடனாக்கா ஆப்ரேட்டிங் சைக்கிள் கூட. ஆப்ரேட்டிங் சைக்கிள் லென்த்து கூடனா உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் கூட தேவைப்படும். கரெக்டாக இல்லையா? ஓகே. அதே மாதிரி சீசனாலிட்டி, சில பிஸ்னஸ்லாம் சீசன், அந்த டைமில் மட்டும் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். அது ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அப்போ மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ குடை வைக்கிறான், அதிகமாக சேல்ஸு ஒன்லி இந்த ரெய்னி சீசன் அது மாதிரி வரும். ஸோ அது மாதிரி சேல்ஸ் அது மாதிரி. அப்புறம் நீங்கள் கிரெடிட் டேர்ம் எவ்வளோ கொடுக்குறீங்க, கிரெடிட் டேர்ம் எவ்வளோ கொடுக்குறீங்க? இப்போ 30 நாள் கொடுக்குறீங்கனாக்கா நீங்கள் வந்து அதிக நாள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு ஹோட்டல் கொடுத்தோம்னா பெரிய ஹோட்டல், அது 3 ஸ்டார் ஹோட்டலில். அவன் என்ன சாப்பாடுக்கு கேட்டான். அவன் என்ன சொன்னா, சார் எங்களுக்கு 5 லட்சம் வேணும் சார். எதுக்கு 5 லட்சம் சாப்பாடுக்கு, இதுக்கு ஃபுட்டுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எங்கள் எல்லாம் ஃபாரின் டூரிஸ்ட் சார், அவங்களுக்கு எல்லாம் ஃபாரின் லிக்கர் வாங்கி வைக்கணும். அது எப்போவுமே ஒரு 5 lakhs ஒர்த் ஆஃப் ஷெல்ஃப் ஃபுல்லாக ஃபாரின் லிக்கர்ஸ். ஏன்னா அவனுக்கு ஃபாரினர்ஸ் வந்து ஒன்லி இது ஃபாரின் லிக்கர் தேவைப்படும். ஒரு 5 lakhs இருந்தால் போதும் சார். அது எங்கள் நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி பொறுத்திருக்கு. அது நீங்கள் உங்கள் கரெக்டாக உங்கள் இதை ஆப்ரேட்டிங் சைக்கிள் எங்கே பணம் போகுது எப்படி போகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதாவது ஆப்ரேட்டிங் கேஷை போட்டு கேஷ் எடுக்கிறது. 100 போட்டு 120 எடுக்கணும், 100 போட்டு 90 எடுக்கக்கூடாது. தப்பு, ஏதோ சம்திங் ராங் ஆயிடுச்சு, நஷ்டம். புரியுதா உங்களுக்கு? 100 போட்டு 120, 100 போட்டு 90 எடுக்கக்கூடாது. ஸோ கேஷ் பார்த்தீங்கன்னாக்கா ரா மெட்டீரியல் வருது, ரா மெட்டீரியல் ஸ்டாக் அண்ட் ப்ராசஸ் வருது. இங்கே கொஞ்ச நாள் தேவைப்படுது, எங்கள் 15 days, இங்கே 60 days. ஏன்னா 60 days ஸ்டாக் வச்சுருக்கணும். எனக்கு அப்போ தான் வந்து இதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஆப்ரேட்டிங் சைக்கிள் லென்த்து வரும்போது இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. கேஷ் டு கேஷ் ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் வருது. இதே ஒரு ரீட்டெயில் கார்டு வச்சுங்க, ஸ்டாக்கை வாங்கி வித்துறான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு சைக்கிள் கம்மி. ஒரு க்ராசரி ஷாப் வச்சுருக்கான், என்ன பருப்பு வாங்கினா பருப்பு 10 20 பேக்ஸ் வாங்கினா 200 பேக்ஸ் வாங்கினா முடிஞ்சிருக்காது. அதோட சரி விற்க வேண்டியது தான். அங்கே ப்ராசஸிங் டைம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வாங்க வேண்டியது அவங்க ஆப்ரேட்டிங் சைக்கிள் ரொம்ப கம்மி, ஹோட்டலுக்கு ரொம்ப கம்மி, டெக்ஸ்டைல் யூனிட்ஸுக்கு கூட. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அந்த ஸ்பாஞ்சு சொன்னேன்ல, ஸ்பாஞ்சை வந்து அதை கட் பண்ண உடனே டக்குன்னு வெஹிக்கிளுக்கு அடியில் அந்த குஷன் பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சிடுவான். அது ப்ராசஸிங் டைம் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குறைக்கப்படும், அதிகமாக்கப்படும். ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதிகமானால் உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அதிகமாகும். ஆப்ரேட்டிங் சைக்கிள் கம்மியாக இருந்தால், குயிக்காக இருந்தால் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை உங்களுக்கு குறைவாய் தேவைப்படும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஜூட் எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு 60 நாளைக்கு ஸ்டாக் வச்சுருக்கணும். ஸ்டாக் இன் ப்ராசஸ் 5 நாள் மிஷினில் போட்டு, அப்போ மிஷினில் போகும்போது 5 நாளுக்கு உண்டான பிளாக், அதில் மணி அதில் பிளாக் ஆகிடுது. ஸோ 15 days. அதுக்கடுத்தது 25 நாளுக்கு உண்டான சேல்ஸை வந்து உண்டான பேக்ஸ் வந்து நீங்கள் உடலில் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு மணி பிளாக் ஆகிடுச்சு. இங்கேயும் மணி பிளாக்டு. அதுக்கடுத்து கடன் கொடுக்குறீங்க, அது 20 நாள் கழிச்சு பணம் கட்டுவான். இதெல்லாம் முடித்து வந்து கேஷ் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 120 நாள் ஆகும். 120 days ஆகும் கேஷ் வர்றதுக்கு. கேஷை போட்டிங்கன்னா இந்த கணக்குப்படி 60, 15, 25, 20, 120 நாள். ஸோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆப்ரேட்டிங் சைக்கிள் வரும்? 3. இதுதான் கேஷ் டு கேஷ் சைக்கிள். ஃபஸ்ட்டு உங்கள் இண்டஸ்ட்ரியை, உங்கள் பிஸ்னஸில் கேஷ் எங்கே போகுது, எங்கே வந்து எவ்வளோ நாளில் திரும்பி எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கரெக்டாக கணக்கு போடணும். அதில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட் வராது. 2வது கஸ்டமர் திருப்தி இருக்காது. நீங்கள் லேட்டாக டெலிவரி பண்ணுவீங்க, அதனால் கஸ்டமர் உங்களோட வரமாட்டான். அதனால் வந்து நீங்கள் அதை கேபிள். 2வது ஆப்ரேட்டிங் சைக்கிள் இது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 120. ஸோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை சைக்கிள்? 3. அதே சப்போஸிங் நல்லா கிளவராக பண்ணுறான்னு வச்சிங்களேன், 90 நாள் ஆகுது ஆப்ரேட்டிங் சைக்கிள். இதெல்லாம் குறைச்சிட்டான்.
நல்ல பிஸ்னஸ் எஃபிஷியண்ட்டாக ஆளுங்களை போட்டு 15 நாளுக்கு பதிலாக 5 நாளில் வெளியே வருது. அதே மாதிரி 60 நாளில் நல்ல சப்ளையை சூஸ் பண்ணுறான். நல்ல சப்ளை சூஸ் பண்ணால் அவன் என்ன 40 நாளே கொடுத்துட்றான். ஸோ அந்த சப்ளையில் வந்து லீட் டைம் பேர் அந்த சப்ளை கொடுக்குற நேரம். அந்த நேரத்தை எந்த சப்ளை கம்மியாக கொடுக்குறானோ அந்த சப்ளையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த மாதிரி மேட்ரு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் குட்ஸு எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கணும் குடோனில் 24 நாளில் சேல்ஸ் வச்சுக்கணும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி புக் டேட்ஸ் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக கலெக்ட் பண்ணலன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணலன்னா நீங்கள் 20 நாள் 40 நாள் 50 நாள் ஆகிடும். ஃபினிஷ்டு காசே வராது. வேறு இடம் போய் காசுக்கு நிற்கணும். பேங்க்கில் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடி கொடுங்க சார், பணம் வந்து வரல சார் அப்படின்னு. அதனால் தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட்டு, தேவையில்லாத டென்ஷனு, கஸ்டமருக்கு ஆர்டர் சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அவன் திருப்தி ஆக மாட்டான், கட்சியில் கஷ்டம், அது பிரச்சனை. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஆப்ரேட்டிங் சைக்கிள் லென்த்தை வந்து இது கேஷ் டு கேஷ் சைக்கிள் புரிஞ்சுது உங்களுக்கு. 100 ரூபா போட்டு 120 எடுக்கணும், 100 ரூபா போட்டு 90 எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக பேலன்ஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளை நீங்கள் சுருக்கலாம். அது கால்டு கம்ப்ரெஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஓகே, ஸோ 120 நாள் எடுக்கலாம் கேஷு, 90 நாள் எடுக்கலாம், 60 நாள் எடுக்கலாம். உங்கள் எஃபிஷியன்சியை பொறுத்திருக்கு, உங்கள் ஆட்கள் பொறுத்திருக்கு, உங்கள் மெஷினை பொறுத்திருக்கு, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்திருக்கு. இந்த 3 எம்ஸு 3 எம்ஸு இந்த 3 பொறுத்து தான் நீங்கள் ஆப்ரேட்டிங் சைக்கிளை கவனிக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் டைம் பார்த்து ஒர்க்கிங் எவ்வளோ மாறும், ஆப்ரேட்டிங் சைக்கிள் மாறும், சீசனாலிட்டி, நீங்கள் எவ்வளோ கிரெடிட் கொடுக்குறீங்க, லீட் டைம் அதிகமாக இருந்தால் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதிகமாகும். ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதிகமாச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அதிகமாகும். ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் கூட கட்டணும். 2வது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டி வரும். ஸோ லீட் டைம் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் பணம் எங்கே வருது, எங்கே போகுது, எவ்வளோ லீட் டைம் ஆகுதுன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ணிங்கனாக்கா, எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராஃபிட் அதிகமாகும், கஸ்டமர் திருப்தி அதிகமாகும், டைமில் டெலிவரி பண்ணி நீங்கள் பிஸ்னஸில் ஸ்டே பண்ணலாம். உங்கள் ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். டில் சச் டைம், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், டேக் கேர். ஓகே.